திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் தலம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வருடத்தில் அனைத்து நாட்களுமே அதிகமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்லக்கூடிய கோவிலில் ஒன்றாக இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் திருச்செந்தூர் முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்றிருந்தாலுமே பலருக்குமே தெரியாத ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய பல தகவல்கள் இந்த கோவிலில் இருக்குது. இந்த அற்புத தகவல்கள் தெரிந்தாலும் முருகனின் அருளை எண்ணி ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக கருதப்படுவது தான் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில். மிக அரிதான முருகப்பெருமானுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் இது திருச்சீர் அலைவாய் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. 130 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் வரை பழமை வாய்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சூரனை சம்ஹரித்த பின்னர் முருகன் இந்த தலத்தில் வந்து சிவபெருமான வழிபட்டிருக்கார் என்று கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவிலின் அமைப்பு ஓங்கார வடிவமுடையது. பிள்ளையார் சன்னதி, வள்ளி தேவசேன சன்னதி, திருமால் சன்னதி என பல சன்னதிகள் இங்கு அமைஞ்சிருக்கு. அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக இருக்கக்கூடிய கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய கோவிலாக தான் இருக்குது. படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கும் இடம்தான் படை வீடு. அதன்படி சூரபத்மனை வதம் செய்வதாக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கியிருந்த இடம்தான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். சூரபத்மன் எனும் அரக்கனை ஐப்பசி மாத வளர்பிறை சஷ்டி என்று தன் வைரவேல் கொண்டு வதைத்த தினம்தான் கந்த சஷ்டி விழா சூரசம்காரம் என விமர்சையாக கொண்டாடப்படுது. சூரபத்மனை வெற்றி கொண்டதால் இங்கு கோவில் கொண்ட முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என விளங்கப்படுவதாகவும் அதுவே பின்னால மருவி செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. இந்த கோவிலே திருஜெயந்திபுரம் என்பதில் இருந்து திருச்செந்தூர் எனதாக சொல்லப்பட்டிருக்கு. சிலப்பதிகார குறிப்புகளின்படி 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுது. இந்த இடம் திருச்சீர் அலைவாய் என அழைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் மலைகள் மீது அமைந்திராத இந்த கோவில் திருச்செந்தூர் கோவில் ராஜகோபுரம் 9 அடிகளை கொண்டு 150 அடி உயரமுடையது அப்படின்னே சொல்லலாம். முருகனின் இடது கையில் தாமரை மலர் மற்றும் ஜடாமுடியோடு சிவயோகி போல காட்சி தராங்க. முருகனின் பின்புறம் இடது சுவற்றில் முருகன் பூஜை செய்வதாக சொல்லப்படும் லிங்கம் ஒன்று இருக்குது. அதற்கு முதல்ல பூஜைகள் செய்த பின்பு முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வதாக சொல்லப்படுது. சூரனை வதைத்த முருகன் 4 கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவகோலத்தில் இருந்திருக்காரு. அவருடைய தவத்தை கலைத்துவிடக்கூடாது என்பதற்காக அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாது. மூலவர் தெற்கு நோக்கி இருக்கிறதாக சொல்லப்படுது. கந்தசஷ்டி விழாவின் கடைசி நாளில் தங்களூர் பெண்கள் தெய்வானியை திருமணம் செய்வதற்காகும். போர் முடிந்த முருகனின் உக்கிரத்தை குறைக்கும் விதமாகும் முருகன் மீது பக்தர்கள் மஞ்சள் திருநீற்று விளையாடுறாங்க. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் உண்டு. சில முனிவர்கள் உலக நலனை காக்க ஒரு புத்திரன் வேண்டுமென்று கருதி ஐப்பசி மாத அமாவாசை என்று தொடங்கி 6 நாட்கள் யாகம் நடத்தி இருக்காங்க. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 9 கால பூஜைகள் நடைபெறுவதாக சொல்லப்படுது. தினமும் மதியம் உச்சிக்கால பூஜைகள் முடிந்த பிறகு ஒரு பாத்திரத்தில் பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மோளத்தாளத்துடன் கடலில் கரைத்து விடுவாங்க. தினமும் நடைபெறும் இந்த பூஜையே கங்கா பூஜை என அழைக்கப்படுவதாக சொல்லப்படுது. வைகாசி விசாகத்தின் போது கடுமையாக நோன்பு வைத்து காவடி, பால்குடம், அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கிறாங்க. தங்கத்தேர் ஊர்வலம், சந்தனக்காப்பு அபிஷேகங்கள் செய்யப்படுது. பக்தியுடன் முருகப்பெருமான அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் தங்களுடைய மனக்கவலைகளில் இருந்து விடுபட முடியும் என நம்புகிறாங்க. கந்தசஷ்டி விரதம் இருப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் முருகனின் அருளால் கிடைக்கும். நாளிக்கிணற்றுக்கும் சூரசம்காரத்திற்கும் கூட ஒரு தொடர்பு இருக்கிறதாகும். சூரசம்காரம் முடிந்த பிறகு முருகன் தனது கோபத்தை தணிக்க தனது வேலால் வேகமாக தரையை குத்த பீரிட்டு வந்த நீர்தான் நாளிக்கிணறு. சூரபத்மனுடனான போரின் போது திருச்செந்தூரில் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்களின் தாகத்தை தணிப்பதற்காக முருகன் தனது வேலால் இந்த கிணற்றை உருவாக்கியிருக்காரு என சொல்லப்படுது. கடல் பரப்பை விட கீழ் இருக்கக்கூடிய இந்த 4 கிணற்றில் ஊறும் நீர் மண்ணால் வடிகட்டப்பட்டு ஓர்ப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் இருக்கிறதாக சொல்லப்படுது.
இந்த கோவிலில் தேவர்கள் தங்களை தொந்தரவு செய்த சூரபத்மனை அழிக்கும்படி சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க. அவர்களது வேண்டுதலை ஏற்று சிவன் தன்னுடைய நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உண்டாக்கு அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றியிருக்காரு. பின்னர் சிவபெருமானின் கட்டளையை ஏற்று சூரபத்மன் அழிக்க இங்கு வந்ததாகும். அந்த வேளையில் முருகப்பெருமானின் தரிசனம் வேண்டி தேவர்களின் குருவான வியாழ பகவான் இந்த தலத்தில் தவம் இருந்திருக்காரு. அவருக்கு காட்சி தந்த முருகப்பெருமான் இந்த இடத்துல தங்கியிருக்காரு. அவர் மூலமாக அசுரர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்காங்க. அப்பொழுது தனது பட தளபதியான வீரபாகுவர் சூரபத்மனுடன் தூது அனுப்பினான். ஆனால் அவன் கேட்கவில்லை. அழிவின் விளிம்பில் இருந்த அவன் முருகப்பெருமானிடம் தனக்கு காட்சி தந்து இந்த இடத்துல எழுந்தருளும்படி வேண்டிக் கொண்டதாகும். அதன்படி இங்கு தங்கியதாகும். வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைத்து இங்கு கோவில் எழுப்பியிருக்காங்க. முருகப்பெருமான் சூரனை வென்று வெற்றி பெற்று ஆட்கொண்டதால ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டதாகும். பிற்காலத்தில் அந்த பெயரே செந்தில்நாதர் எனவும் மாறியிருக்கு. முருகப்பெருமானுக்குரிய அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற 5 மலைக்கோவிலாகவும் அமைஞ்சிருக்கு. 157 அடி உயரம் கொண்ட கோவிலின் கோபுரம் 9 தலங்களை கொண்டதாகும். முருகப்பெருமான் சூரனை ஆட்கொண்ட பின்பு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சிவபூஜை செய்தார். இந்த கோலத்திலேயே முருகனுடைய வலது கையில் தாமரை மலருடன் அருள் புரிந்ததாகும். தலையில் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்திருக்கும் இவருக்கு இடது பின்புற சுவற்றில் ஒரு லிங்கம் இருக்கு. இவருக்கு முதல்ல தீபாரதனை காட்டிய பின்பு முருகப்பெருமானுக்கு தீபாரதனை நடக்கும். சண்முகர் சன்னதியில் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கு. இந்த 2 லிங்கங்களுமே இருளில் உள்ளதால தீபாரதனை ஒளியில மட்டுமே காண முடியும். அது தவிர முருகன் சன்னதிக்கு வலது புறத்தில் பஞ்சலிங்க சன்னதி இருக்கு. இவர்களை மார்கழி மாதத்தில் தேவர்கள் தரிசித்து வருவதாக ஐதீகம். சிவபெருமானுக்குரிய வாகனமான நந்தியும் முருகனுக்கு எதிரே இந்திர தேவ மயில்கள் மூலஸ்தானம் எதிரே இருக்கிறதாகும். வெளியில் இருந்தபடி முருகனை தரிசனம் செய்யும் பொழுது பஞ்சலிங்க தரிசனம் செய்யக்கூடாது. மூலவர் முருகனின் இடதுபுறம் இருக்கக்கூடிய சிறு வாயில் வழியே உள்ளே நுழைய சுற்றி வலதுபுறம் வந்து பாதாள பஞ்சலிங்க தரிசனம் செய்ய வேண்டும். வார நாட்களில் கூட ஆகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த கோவில் சார்பில் 5 ரூபாய் கட்டணம் நுழைவுச்சீட்டு உண்டு. கூட்ட நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய சமயம் இந்த நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதில்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. திருச்செந்தூரில் முருகன் சன்னதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் இருக்கிறது. முருகப்பெருமான் இந்த தலத்தில் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு. பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில், அதாவது கிழக்கு திசையில் தான் அமைந்திருக்க வேண்டும். அந்த பகுதியில் கடல் இருப்பதால் மேற்கில் கோபுரம் கட்டப்பட்டிருக்கு. முருகன் மூலஸ்தானத்தின் பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமாக இருப்பதால் எப்பொழுதுமே அடைக்கப்பட்டு இருக்கும். கந்தசஷ்டி விழாவில் முருகன் திருக்கல்யாணத்தில் நள்ளிரவில் ஒரு நாள் மட்டுமே இந்த கோவில் திறக்கப்படும். அந்த வேளையில் பக்தர்கள் உள்ளே செல்ல அனுமதி கிடையாது. இந்த கடற்கரை கோவிலில் செல்லும் பாதையின் தொடக்கத்தில் சுமார் 3 தூரத்தில் துண்டிகை விநாயகர் கோவில் இருக்குது. இதுக்கு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலாகும். முருகன் இருக்கக்கூடிய இடத்தை பக்தர்களை தூண்டி காண்பிக்கும் விதமாக விநாயகர் இருப்பதால் இந்த பெயர் பெற்றிருக்கு. இந்த கோவில் காலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். பங்குனி உத்திரம், கார்த்திகை, வைகாசி, விசாகம், கந்தசஷ்டி போன்ற முருகனின் தலங்களில் கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறும். சில தலங்களில் இங்கு கந்தசஷ்டி மறுநாள் திருக்கல்யாணத்துடன் சேர்த்து 7 நாள் நடத்துவாங்க. திருச்செந்தூர் கந்தசஷ்டி முதல் 6 நாட்கள் சஷ்டி விரதம், சூரசம்காரம் 7ஆம் நாள் முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் ஆகிய 5 நாட்கள் சுவாமி திருக்கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் சேவை என 12 நாட்கள் கொண்டாடப்படுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தமிழ் இலக்கியங்களில் திருச்செந்தூர் அலைவாய், திருச்சீர் அலைவாய் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.